அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் 20ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஆகஸ்ட் 20 என்ன அப்படின்னா உலக கொசு நாளாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க. என்னது கொசுவுக்கு ஒரு நாளா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, 1897ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் மருத்துவர் சர் ரொனால்டு ராஸ் என்பவர் தான் இந்த பெண் கொசுக்களில் இருந்து மலேரியா நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்தாருங்க. அதை நினைவு கூறும் வகையில் தான் உலக கொசு நாள் இந்த ஆகஸ்ட் 20ஆம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க. கொசு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதை பற்றி நீங்கள் அறிய தகவல்கள் நம்ம நிறைய இருக்குங்க. கொசு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற இப்போ ஈயோட கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ வேகமாக பறக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி கிடையாதுங்க. 1 மணி நேரம் அது பறந்தால் கூட 1 மைல் தூரத்தை தான் கொசுவால் கடக்க முடியும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா கொசு தன்னுடைய ரெக்கையை ஒரு நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட 30 to 50 தடவை அந்த ரெக்கையை அடிக்குமாங்க. அதனால தான் நம்ம காது பக்கம் வரும்போது ரிங் அப்படிங்கிற ஒரு சத்தம் நமக்கு கேட்குதுங்க. அதே மாதிரி இந்த கொசுவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வகையான கொசுக்கள் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறது, உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கொசுவில் பார்த்தீங்கன்னா அனாஃபிலஸ் கொசு, கியூலெக்ஸ் கொசு, ஏடிஎஸ் கொசு அப்படிங்கிறதான் நம்மளுடைய மனித இனத்தை உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையான கொசுக்கள்ங்க. இந்த அனாபிலஸ் கொசு பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா தொற்றுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைவது இந்த அனாபிலஸ் கொசுங்க. அதே மாதிரி கியூலெக்ஸ், ஏடிஎஸ் கொசுக்கள் தான் டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா போன்றவைக்கு வழிவகுக்கிறதுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனாபிலஸ் கொசு பார்த்தீங்கன்னா சூரியன் தோன்றுவதற்கு முன்னாடி விடியற் காலையில் தான் இந்த அனாபிலஸ் கொசு கடிக்குமாங்க. அதே மாதிரி கியூலெக்ஸ் கொசு பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் சூரியன் மறைவதற்கு முன்னாடி தான் இந்த கொசு கடிக்குமாங்க. அதே மாதிரி ஏடிஎஸ் கொசு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் ஏடிஎஸ் கொசு கடிக்குங்க. இதில் இன்னும் என்ன உங்களுக்கு நான் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனாஃபிலஸ் கொசு எங்கே முட்டையிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான தூய தண்ணீரில் தான் அனாஃபிலஸ் கொசு முட்டையிடுங்க. ஆனால் கியூலெக்ஸ் கொசு பார்த்தீங்கன்னா சாக்கடை இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணீரில் தான் முட்டையிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎஸ் கொசு பார்த்தீங்கன்னா தூய தண்ணீர் ஆனால் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல, தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல முட்டையிடுமாங்க. இதை வைத்தே நாம் கொசுக்கள் எந்த நேரத்தில் கடித்தா நம்ம எந்த வகையான கொசு கடிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா கொசுவுடைய உணவு மனித ரத்தம் அப்படிங்கிறது தவறுங்க. அது நம்மளுடைய பூக்களில் இருக்கக்கூடிய தேனை தான் நம்ம என்ன பண்ணணும்னா அது உணவாக எடுத்துக்குதுங்க. இந்த கொசு கடிக்கும் போது நாம் ஏன் அந்த ரத்தத்தை உறிஞ்சினதுக்கு அப்புறம் நமக்கு கொசு கடிக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு ஏற்படுது அப்படின்னா கொசு ஃபஸ்ட்டோடைய அது கொசுக்கு பற்கள் கிடையாதுங்க. அதோட வாய் நீளமாக அந்த கூர்மையாக இருக்கும். அப்படியே உமிழ்நீரை அந்த இடத்துல சுரக்குமா. அப்போ உமிழ்நீரை சுரக்கும் போது நமக்கு எந்த இடத்துல அது உள்ளே குத்தி உள்ளே போகுதோ அதை சுற்றி மறுத்து போயிடுமா. அப்போ அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுக்கிற வரைக்கும் அதோடைய இங்கே நம்ம கொசு இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்குங்கிறதே நமக்கு தெரியாதுங்க. அது கடிச்சு இந்த ரத்தத்தை உறிஞ்சினதுக்கு அப்புறம் நமக்கு அந்த வலி ஏற்படுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொசுவே ஒரு 7 மில்லிகிராம் தான் தன்னுடைய எடைகள் இருக்கும். ஆனால் ரத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 to 10 மில்லிகிராம் ரத்தத்தை கொசுவானது உறிஞ்சி கொள்ளுமாங்க. இந்த கொசுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நமக்கு அதிகமான துன்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 கொசுக்கள் அனாஃபிலஸ், கியூலெக்ஸ், அதே மாதிரி ஏடிஎஸ் வகையான கொசுக்கள்ங்க. இதில் ஆண் கொசுக்கள் எப்பயுமே கடிக்கவே கடிக்காதுங்க. பெண் கொசுக்கள் மட்டும்தான் கடிக்கும். அதே மாதிரி ஆண் கொசுக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாட்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்குங்க. அதோடைய முக்கிய வேலை இனச்சேர்க்கை செய்வது மட்டும்தான் ஆண் கொசுக்களுடைய வேலைங்க. பெண் கொசுக்கள் பார்த்தீங்கன்னா 40 முதல் 50 நாட்கள் உயிரோடு இருக்குங்க. அப்போ முட்டையிடும் கொசுக்கள் தான் நம்ம பெண் கொசுக்கள்னு சொல்கிறோம். அந்த பெண் கொசுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக 300 முதல் 1000 முட்டைகள் வரைக்கும் கொசுக்கள் இடுமாங்க. ஆனால் அட்டன் டைமில் அத்தனை முட்டைகள் வைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. 50 முட்டைகளாக பெண் கொசுக்கள் முட்டைகள் வைக்கும் என்பது சொல்லப்படுகிறதுங்க. இந்த ஆகஸ்ட் 20ஆம் நாளில் இந்த பெண் கொசுக்களால் மலேரியா நோய் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்த தினம்தான் இந்த ஆகஸ்ட் 20ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.